பாண்டியஸ் டூ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதி ராஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவும் சென்னைக்கு போறாளாம். அதனால நீ மீனா ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ராஜி அத்தை, நீங்களும் இங்க சும்மா தானே இருக்கீங்க, நீங்களும் எங்க கூட வரலாம் இல்ல அத்தைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அங்க பீச்சு, சினிமா, பார்க்குன்னு நிறைய இருக்கும், அதை எல்லாமே நம்ம சுத்தி பார்க்கலாம் வாங்க அத்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் கோமதி அவங்க தான் அவளை கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் மட்டும் தனியாவும் போறாங்க. உனக்கு போகணும் விருப்பம் இருந்தா நீ போ கோமதின்னு சொல்றாங்க. இல்லைங்க, வீட்டை விட்டுட்டு எப்படி போறது, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவங்க ரெண்டு பேருமே போயிட்டு வரட்டும்ன்றாங்க. கோமதி, என்ன நீ வீட்டை விட்டு வெளியவும் அனுப்புறதில்லன்னு சொல்லிட்டு குறை சொல்ற, இப்ப போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிற. என்ன கோமதி, நானே சொல்றேன்ல நாங்க வீட்டை பாத்துக்கிறோம், நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஏங்க, அது வேற இப்ப வேறங்க, இப்பெல்லாம் என்னால விட்டுட்டெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கதிர் சொல்றாங்க. அம்மா அவ்வளவு சொல்றாங்க இல்லம்மா, அண்ணி வராங்க, ராஜி இருக்கா, அப்புறம் என்ன, போயிட்டு வாங்கன்றாங்க. ஏண்டா, தெருவில் யாராவது சொன்னாங்களா உன் அம்மாவை இங்க இருக்க விடாதுன்னு சொல்லிட்டு, அதனாலதான் என்ன அனுப்பணும்னு சொல்லி பாக்குறியன்னு சொல்லிட்டு கோமதி கதிரை பேசிட்டு இருக்க. அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருக்க, நீ புது மனுஷனா மாறிட்ட, எப்ப எப்படி நடந்துக்கிறேன்னு கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதனாலதான் சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏமா இப்படி எல்லாம் பேசுற, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே ராஜி கிட்ட கோமதி, இல்ல என்னால வர முடியாதுமா, பாத்துக்கோ, நீயும் ரெண்டு பேரும் கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததான் நம்ம கோமதி, ராஜி, மீனா மூணு பேரையும் காட்டுறாங்க. மீனா கோமதி கிட்ட சொல்றாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, நீங்க வந்தா ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கும், ப்ளீஸ் அத்தை வாங்க, மாமாவே பர்மிஷன் கொடுத்துட்டாரு, அப்புறம் எதுக்காக அத்தை வரமாட்டேன்னு சொல்றீங்க, ப்ளீஸ் அத்தை வாங்க அத்தைன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கமும் ராஜி ஒரு பக்கமும் மாறி மாறி கெஞ்சிட்டு இருக்காங்க. சரி இவ்வளவு கேக்குறீங்க, அதனால சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கோமதி சொன்னதும் சரி சரி, இப்போ எல்லா வேலையும் நல்லபடியா முடிச்சுட்டு போகணுன்றாங்க. உடனே அரிசி மா, நான் ஒருத்தி இங்க இருக்கேன், என்ன மட்டும் விட்டுட்டு நீங்க மட்டும் போறீங்க, இதெல்லாம் சரியே இல்லம்மா, ப்ளீஸ்மா என்னையும் கூட்டிட்டு போங்கம்மான்னு சொல்றாங்க. ஏய் இங்க பாரு, நீ அது வேணாம் இது வேணாம், அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவ, உனக்கு மினி கிச்சனை உருவாக்கி அங்க உட்காந்துனால என்னால சமைச்சிட்டெல்லாம் இருக்க முடியாது, ஒழுங்கா வேலையை பாருன்னு சொல்லி திட்டிடுறாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு அரசை கோச்சிட்டு அங்கிருந்து போறாங்க. இப்ப மீனா கிச்சன்ல காஃபி போட்டுட்டு இருக்காங்க. அப்ப மீனாவுடைய அம்மா கால் பண்றாங்க மீனாவுக்கு. என்ன மீனா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன், காஃபி போட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஆமா, நீ சென்னைக்கு போறியாமே, உண்மையான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாமா, சென்னைக்கு போறேன், யாரு உங்க மாப்பிள்ள சொன்னாரான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏடி, மாப்பிள்ள உன் அப்பா கிட்ட சொல்லி உன் அப்பா என்கிட்ட சொல்றாரு, நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு சொல்லணுன்ற எண்ணெல்லாம் இருக்கு, போகும்போது சொல்லிக்கலாம்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்லம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, சென்னையில எங்க தங்க போறீங்க, ஹோட்டல் கொடுத்துருக்காங்கல்ல அதுலதான், நீ மட்டுமா இருக்க, இல்ல ராஜு எக்ஸாம் எழுத போறாளாம், அதனால ராஜு என்னுடைய மாமியார் ரெண்டு பேரும் போறோம்னு சொல்றாங்க. ஹோட்டல்ல ரூம் எல்லாம் வசதியா இருக்குமா, அதுக்கு என்னம்மா, ஹோட்டல்ல ரூம் எல்லாமே நல்லா வசதியா தாமா இருக்கும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டது ரொம்பவே சந்தோஷமா, ஏண்டி உன்னுடைய மாமா வீட்டுல போயிட்டு தங்க வேண்டித்தானே, ராகவ் மாமாவோட வீட்டுலன்றாங்க. ஐயோ, என்னாலலாம் அங்க இருக்கவே முடியாது, நானெல்லாம் அங்க போய் தங்கவே மாட்டேம்மா, எனக்கு அங்க செட்டே ஆகாது, அவங்க ரூல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஏகப்பட்ட விஷயம் பேசுவாங்க, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுமா, வேண்டாம் விட்டுரு, இதுக்காக தான் முக்கியமா உன்கிட்ட நான் சொல்லாததுக்கான ரீசனே இதுதான்மான்னு சொல்லிட்டு இப்ப மீனா சொல்லிடுறாங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேல இதை கம்பல் பண்ணாத, விட்டுருமான்னு சொல்லிட்டு கோபப்பட்டு மீனா சொன்னதும் அதுக்கு மேல எந்த பதிலுமே சொல்ல முடியறதுல சரி சொல்லிட்டு அமைதியாவே ஆயிடுறாங்க. அடுத்த ட்ரக்கா நம்ம செந்தில கட்டுறாங்க. செந்தில் அங்க வராங்க. ஏங்க, என்னுடைய அம்மா கிட்ட நான் சென்னைக்கு போற விஷயத்த ஏன் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் சொன்ன என்ன ஆச்சுன்றாங்க. இப்போ என்னுடைய மாமாவோட வீட்டுல போயிட்டு தங்க சொல்றாங்க, தங்க வேண்டியது தானே, ஏங்க அவங்க ஸ்ட்ரிட்டுக்கு பேரு போனவங்க, என்னால நிம்மதியா சந்தோஷமா அங்க இருக்கவே முடியாது, என்னாலலாம் அங்கெல்லாம் போக முடியாது, இனிமே நீங்க உங்க வேலையை பாருங்க, என் விஷயத்த யார்கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாதுன்றத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோபமா மீனா திட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. என்னடா இது, அவ பாட்டுக்கு வந்தா திட்டுனா அவ பாட்டுக்கு போறான்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் இருக்காங்க. இப்ப நம்ம கதிர் ராஜி கிட்ட வராங்க. ராஜி ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜி, உனக்காக பாரு, இது உன்னுடைய லக்கி கலர், இந்த ட்ரெஸ் உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ எக்ஸாம் எழுத போகும்போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் நீ போகணும்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. ஆனா ராஜி அதுக்கு ரியாக்ட் பண்றதே இல்ல. நான் கூட தான் நீ என் கூட வந்தா லக்குன்னு சொல்றேன், ஆனா நீ என்ன விட்டுட்டு
வேற யாரோ ட்ரீட்மெண்ட்டுக்கோசம் நீங்க நிக்கிற. அப்ப அது பேரு என்ன? இதுதான் கதிரு நீ நடந்துக்கிற விதமா? நம்ம 2 பேரும் எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருப்போம் பாத்தியா? அப்ப கூட நீ இந்த மாரி இருந்ததில்ல. என்ன அவ்ளோ கேர் பண்ணிப்ப. ஆனா இப்ப என்ன கண்டுக்கவே மாட்டேன்ற. யாருக்கும் உடம்பு முடியாததுக்கு நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கதிருன்னு சொல்லிட்டு ராஜி ஃபீல் பண்ண. ராஜி சொன்னா கேளு. இனி எல்லா எக்ஸாம்க்கும் கண்டிப்பா நான் வந்து முன்னாடி நிப்பேன். தயவு செஞ்சு இந்த ஒரு முறை மட்டும் ப்ளீஸ் ராஜின்னு சொல்லிட்டு எப்படியும் ஒண்ணு கதிர் வந்து சமாதானப்படுத்திடுறாங்க. இப்போ உடனே நம்ம கதிர் கிட்ட ராஜி வந்து நான் போய் என் அப்பாவை பார்க்கலான்னு இருக்கேன்றாங்க. என்ன விஷயம் சொல்லிட்டு கதிர் பதட்டமாக்குறாங்க. இல்ல எக்ஸாம் எழுத போறேன்ல, அதனால அப்பா கிட்ட போயிட்டு சும்மா பேசிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன்றாங்க. இதெல்லாம் என்கிட்ட நீ கேட்கணுமா? உனக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா தாராளமா நீ போலாம் ராஜி. இதெல்லாம் நீ கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. ராஜி வந்து இப்ப நேரா கோமதி கிட்ட போறாங்க. அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம் சொல்லுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அத்தை, சென்னைக்கு போறேன்ல, அத அப்பா கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். நான் போகட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கெல்லாம் என்கிட்ட ஏமா பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? உனக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா நீ தாராளமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் ராஜி கிளம்பி போறாங்க. அங்க நம்ம சக்திவேலும் அப்பதான் 2 பேர் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உள்ள வரலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வா ராஜி வான்னு சொல்லிட்டு மாறி வந்து கூப்பிடுறாங்க. நானு அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு எக்ஸாம் எழுத சென்னைக்கு போறேன். அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன்னு சொல்றாங்க. அவங்க கொல்லப்புறத்துல இருக்காங்க. இப்பவே போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வா ராஜி, உன்னை இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஏன் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தாவை விசாரிச்சுட்டு இருக்காங்க. சித்தப்பா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. சொல்லிட்டு சக்திவேல் வந்து முறைச்சுக்கிட்டே கோவமா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சக்திவேல் வந்து முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. முத்துவேல் வந்து ராஜி வா உட்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானு உட்காரத்துக்கெல்லாம் இந்த டைம் இல்லை. எனக்கு ரொம்பவே முக்கியமான வேலை இருக்கு. நான் சென்னைக்கு ஐஏஎஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக போறேன். உங்ககிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்றாங்க. உடனே நம்ம முத்துவேல் வந்து ஆசீர்வாதம் பண்ணி இங்க பார், ஒரு முறைக்கு 2 முறை கேள்வியை படிச்சு பாரு. ஆன்சர் எழுதிட்டாலும் திரும்பவும் கரெக்டான ஆன்சரான்னு சொல்லிட்டு யோசிச்சு கவனமா எழுது சரியான்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்ல, கண்டிப்பாப்பா சரிப்பா உங்க ஆசீர்வாதம் இருக்குல்ல, கண்டிப்பா நான் வின் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ராஜி சொல்றாங்க. உன் கனவு உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ தாராளமா பயணி. உனக்கு எப்பவுமே கடவுள் துணை இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டதும் இன்னும் வருது கோவம் சக்திவேலுக்கு. இருந்தாலும் சக்திவேல் வெளியே எதுவுமே காட்டிக்காத அமைதியாவே இருக்காங்க. சரி நீங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இப்போ உடனே முத்துவேல் சந்தோஷமா ராஜி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமும் சாதிக்கிறா. இந்த குடும்பத்துல இருக்கும்போது அவளால எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியல. ஆனா கதிர் வந்து ராஜியோட எல்லா பெருமையுமே அவனுடைய திறமை என்னன்றத காட்டி அதை எல்லாமே நிறைவேற்றி வைக்கிறான். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம முத்துவேல் வந்து சொல்றாங்க. இத கேட்டது என்னென்ன அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ராஜியோட திறமை எல்லாமே பூட்டி கிடந்தது. எப்ப கதிரை ஓடி போய் அவ கல்யாணம் பண்ணாலும் அப்பத்துல இருந்துதான் அவளுக்கு எல்லா திறமையும் வெளி வருதுன்னு சொல்ல வரீங்களா? அப்ப அவ ஓடி போய் கல்யாணம் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் சொல்ல வரீங்களா? என்னென்ன முன்னெல்லாம் ராஜியை பார்த்தாவே கோவப்படுவீங்க. இப்ப ஆசீர்வாதம் எல்லாம் பண்றீங்க. என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அதுக்கு வடிவு சொல்றாங்க. தம்பி, அதுக்காக பெத்த பொண்ணு ஒதுக்கிட முடியுமா? ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டா. நடந்த விஷயம் என்னன்றத அவ சொன்னா இல்ல. அப்ப கூட நம்பாம இருந்தா என்ன அர்த்தம்? அவங்க என்ன பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களா? கோமதி நம்ம குடும்பத்தோட மான மரியாதையை அவ காப்பாத்திருக்கா. அதுக்கு எதுக்காக நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நல்ல விஷயத்துக்கு அவ வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கா. அதுக்காக ஏய் உனக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண முடியாது, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போன்னு சொல்லி துரத்தி திட்டி அனுப்ப சொல்றீங்களா? என்ன தம்பி இது என்ன பேச்சு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு மாறிக்கிட்ட வந்து வடிவு வந்து பத்தியா எப்படி பேசுறாரு தம்பின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மாறி வந்து ஏங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண விருப்பம் இருந்தா பண்ணுங்க, இல்லையா விட்டுருங்க. எதுக்கு சும்மா தேவையில்லாம அவங்கள பண்ணக்கூடாது இவங்கள பண்ணக்கூடாதுனால நீங்க ஏன் சொல்றீங்கன்னு சொல்றாங்க. சித்தி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப மாரியோட கல்லையும் போய் விழுறாங்க. ராஜிமா, நீ ஆசைப்பட்டபடி கண்டிப்பா வந்து காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து நீங்க நிக்க போற. யாரெல்லாம் உன்னை எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க எல்லாரையும் நீ அரெஸ்ட் பண்ணணும் புரியுதான்னு சொல்லிட்டு சக்திவேலை மீட் பண்ணிதான் சொல்லிட்டு இருக்காங்க மாறி. உடனே அதுக்கு ராஜி வந்து கவலைப்படாதீங்க, நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல அது நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. சித்தப்பா, என்ன ஆசீர்வாதம் நீங்க பண்ண மாட்டீங்களா? எனக்கெல்லாம் யாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும்ன்ற எண்ணம் எல்லாம் கிடையாது, என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு மாறி வந்து எங்க 2 பேரோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும். உன் சித்தப்பாவை பத்தி உனக்கு தெரியல ராஜிமா, நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத விடு, என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமா ராஜியும் அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ராஜி நேரா கோமதி கிட்ட போறாங்க. அத்தை, அப்பா என்கிட்ட சிரிச்சு பேசி என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. என்னால இதை நம்பவே முடியல. அப்பா வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. சந்தோஷமா நீ எக்ஸாம் எழுதிட்டு வா, கண்டிப்பா உன் ஆசை கனவு நிறைவேறுன்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு அத்தை. என்னுடைய கால் தரையிலேயே படல. அப்பா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ராஜி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. பாத்துடி பாத்து, இந்த சந்தோஷத்துல மயக்க இது போட்டு விழுந்துடாத, அப்புறம் எக்ஸாமே எழுத முடியாத போயிடுன்றாங்க. இல்ல இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டேன்ல, அதுக்கு கண்டிப்பா பிராய்ச்சித்தம் கிடைக்கும். நான் நல்லபடியா எக்ஸாம் எழுதுவேன்னு சொல்லி ராஜி சொல்றாங்க. சரி கதிரே, நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. என்ன மேடத்துக்கு இப்ப வரைக்கும் கோபம் போலியோன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, நீ என் கூட வரல இல்ல, அதனால எனக்கு கோபம் இருக்கதான் செய்யுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு மீனா வந்து, ராஜி இப்படி கோவப்படுறது ரொம்பவே தப்பு. இப்ப நான் கூட தான் தனியா போறேன், என் புருஷன் வரலன்னு சொல்லிட்டு நான் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னா, பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும் ராஜி, அதான் நம்மளாவே புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு ஏன் ராஜி நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி இப்ப நம்ம மீனா வந்து அட்வைஸ் பண்ணதும் சரி, அக்கா இவ்வளோ தூரம் சொல்றாங்க, அது இல்லாம அத்தை என் கூட வராங்கன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை போனா போகட்டும்னு சொல்லி மன்னிக்கிறேன். இனி எப்படி இருக்கணுமோ அப்படி இருன்னு சொல்லிட்டு கோபமா பேசிட்டு அங்கிருந்து ராஜி வந்து கிளம்பி போறாங்க. ராஜி கிளம்பி போனதும் இப்ப நம்ம கதிரை காட்டுறாங்க. கதிருக்கு வந்து முத்துவேல் வந்து கால் பண்றாங்க. முத்துவேல் கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ராஜி, மீனா, அம்மாவை எல்லாம் இப்பதான் பஸ் ஏத்தி விட்டுன்றாங்க. ஏன் ராஜி மட்டும் தனியா அனுப்பியிருக்க, நீ கூட போக வேண்டியதானேன்னு சொல்லி கேக்குறாங்க. நாளைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன், உங்க கூட இருக்கணும் இல்ல, அதை ராஜி கிட்ட சொல்ல முடியாது, அதனால எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, என்னால வர முடியாது, நீ மட்டும் போயிடுன்னு சொன்னேன். ராஜி அதுக்கு எதுவுமே சொல்லலையா? கோச்சு கேட்டா, இது என்னுடைய இம்பார்ட்டன்டான டே, என் கூட நீ இருக்கணும்னு நான் நினைச்சேன், எதுக்காக கதிர் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு என்ன வந்து கேட்டா. அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. விடு ராஜி, இன்னொரு முறை பாத்துக்கலாம்னு சொல்லி அவளை சமாதானம் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன்றாங்க. இது எல்லாமே எனக்காக தானே நீ பண்ற, அப்படி ஏன் நினைக்கிறீங்க? உங்க கூட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து உங்க பாசம் கிடைக்காம நான் ஏங்கி போனேன். என்னுடைய அம்மாவை வந்து எப்படி நான் உங்களை பாக்குறேனோ அந்த மாதிரிதான் நானும் உங்களை பாக்குறேன். இப்ப இல்லைன்னா என்ன, எப்படி ராஜி நல்லபடியா பரீட்சை எழுதுவா, எனக்கு அது தெரியும், அதனாலதான் நான் அவ கூட போகல. இதுக்கெல்லாம் நீங்க வரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சரி, நாளைக்கு டாக்டரோட அப்பாயின்மெண்ட் இருக்கு, நீங்க வந்து எப்பவுமே ரோடு முக்கில் நிப்பீங்கல்ல, அந்த மாதிரி நில்லுங்க, நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்றாங்க. ஏற்கனவே சக்திவேலுக்கு பயங்கர கோபமா இருக்கு நான் பண்ற விஷயத்தினால, நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறேன், நீ அங்க வந்துடுன்றாங்க. இல்ல உங்களை தனியெல்லாம் விட முடியாது, நேத்து மாதிரி நீங்க நில்லுங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்றாங்க. இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க முத்துவேல் வந்து. இப்போ முத்துவேலும் கதிரும் திரும்ப ஒன்னா போறாங்கன்ற விஷயம் மட்டும் சக்திவேலுக்கு தெரிஞ்சா சக்திவேல் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.